சர்வதேச போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்ட முன்னாள் திமுக நிர்வாகியான ஜாஃபர் சாதிக் மனைவியிடம் அமலாக்கத்துறை விசாரணை. சென்னையில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் 7 மணி நேரம் கிடுக்குப்பிடி கேள்வி. மின் கட்டணம் செலுத்தாதவர்களுக்கான அபராத தொகையை 2.5 மடங்காக உயர்த்திய விடியா திமுக அரசு. உரிய தேதியில் மின் கட்டணம் செலுத்தாவிட்டால் 18% ஜிஎஸ்டி வரி விதித்து கட்டாய கட்டண கொள்ளை. நூறு யூனிட் இலவச மின்சாரம் பயன்படுத்திய விவசாயிக்கு சுமார் 9 லட்சம் மின் கட்டணம். குறுஞ்செய்தியை பார்த்து அதிர்ச்சியில் உறைந்து போன விவசாயி. தமிழ்நாட்டில் 24 மணி நேரத்தில் அரங்கேறிய 7 கொலைகள். விடியா திமுக ஆட்சியில் தினந்தோறும் நிகழும் கொலை சம்பவங்களால் மக்கள் அச்சம். சிவகங்கையில் அடுத்தடுத்த 3 வீடுகளில் கொள்ளை. போலீசார் இரவு நேர ரோந்து பணியில் அலட்சியம் காட்டுவதே கொள்ளை சம்பவங்கள் அதிகரிக்க காரணம் என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கோவை மாவட்டம் சொக்கம்பாளையத்தில் நகை பணம் கொள்ளை போன வழக்கில் குற்றவாளி கைது. 18 லட்சம் ரூபாய் கொள்ளை போன நிலையில் 1.5 கோடி ரூபாய் என தவறான தகவலை கூறியதாக பாஜக பிரமுகர் மீது 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு. சென்னையில் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் தெருநாய் தொல்லை. பெரம்பூரில் சிறுமியை துரத்தி 4 தெருநாய்கள் கடித்த அதிர்ச்சி சம்பவம். மயிலாடுதுறை மாவட்டம் வழுவூர் அருகே மூட்டை மூட்டையாக சாராயம் பறிமுதல். 810 லிட்டர் சாராயம் சிக்கிய நிலையில் தப்பி ஓடியவர்கள் குறித்து விசாரணை. விழுப்புரம் மாவட்டத்தில் 5 மாதங்களில் 48 கஞ்சா வழக்குகளில் 56 பேர் கைது. இந்த ஆண்டில் மட்டும் 283 குட்கா வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 202 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல். பொறியியல் கலந்தாய்வில் பங்கேற்க இதுவரை 1,82,768 மாணவர்களின் விண்ணப்பம். சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் அறிவிப்பு. அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 1ஆம் ஆண்டு சேர்க்கைக்கு விண்ணப்பிக்க மேலும் 4 நாட்கள் அவகாசம் நீட்டிப்பு. நேற்று கடைசி நாள் என அறிவிக்கப்பட்ட நிலையில் வரும் 24ஆம் தேதி வரை நீட்டித்து உத்தரவு. 2015ஆம் ஆண்டு விண்ணில் செலுத்தப்பட்ட ஆஸ்ட்ராசாட் செயற்கைக்கோள் விண்வெளியில் உள்ள கருந்துளைகளை குறித்த ஆய்வுகளை சேகரித்துள்ளதாக தகவல். சென்னை மாநகர எல்லைக்குள் மாடு வளர்க்கும் தொழுவம் வைப்பதற்கு உரிமம் பெறுவது ஜூன் 1ஆம் தேதி முதல் கட்டாயம். விதிமுறையை ஏற்றுக்கொள்ள முடியாது என தமிழ்நாடு கால்நடை விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்தினர் எதிர்ப்பு. அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட ஸ்மார்ட் சைக்கிள் திட்டம் துருப்பிடித்து கிடக்கும் அவலம். விடியா ஆட்சியில் ஸ்மார்ட் சைக்கிள்களை முறையாக பராமரிக்காமல் திட்டத்தை பாழாக்கி உள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை நுங்கம்பாக்கத்தில் அம்மா குடிநீர் ஆலையை முடக்கி வைத்துள்ளது விடியா திமுக அரசு. அரசியல் காழ்ப்புணர்ச்சியே காரணம் என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. பத்திரிகையாளர் சவுக்கு சங்கருக்கு 2 நாட்கள் போலீஸ் காவல். மதுரை போதைப் பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டியில் 14 கிலோ கஞ்சா சிக்கியது. விடியா ஆட்சியில் கஞ்சா புழக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. ஈரோடு மாவட்டம் காஞ்சி கோயில் பகுதியில் சுமார் 4 கிலோ கஞ்சா சிக்கியது. விடியா திமுக ஆட்சியில் மளிகை கடையில் விற்பனைக்காக கஞ்சா வைத்திருந்த கொடுமை.
புதுச்சேரியில் 17 வயது மாணவியை வன்கொடுமை செய்த பேருந்து நடத்துனருக்கு 4000 ரூபாய் அபராதத்துடன் 27 ஆண்டுகள் சிறை தண்டனை. பாதிக்கப்பட்ட மாணவிக்கு புதுச்சேரி அரசு 4 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க நீதிமன்றம் உத்தரவு. கடலூர் அருகே மது பிரியர்களின் கூடாரமாக மாறும் அரசு பள்ளியின் அவலம். உரிய நடவடிக்கை எடுக்குமாறு விடிய அரசுக்கு பொதுமக்கள் வலியுறுத்தல். புதுக்கோட்டை அருகே குடிநீர் தொட்டியில் மாட்டு சாணம் கலக்கப்பட்டதாக கூறப்பட்ட விவகாரம். உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி சிபிசிஐடி போலீசார் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை. ஈரோடு அருகே தனியார் ஃபைனான்ஸ் நிறுவனத்தில் 10,000 ரூபாய் கடன் வாங்கிய கூலி தொழிலாளி. கடன் தவணையை திருப்பி செலுத்தாததால் கூலி தொழிலாளியை தாக்கிய ஃபைனான்ஸ் ஊழியர்கள் 2 பேர் கைது. திண்டுக்கல்லில் பெய்த தொடர் மழையால் நெற்பயிர்கள் சேதம். விடியா திமுக அரசு உரிய இழப்பீடு வழங்க விவசாயிகள் வலியுறுத்தல். தமிழ்நாட்டில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். தேனி, திண்டுக்கல், திருப்பூர், கோவை, நீலகிரி, புதுக்கோட்டை, தஞ்சையில் மிக கனமழை பெய்யும் என கணிப்பு. கோவை மற்றும் புறநகர் பகுதியில் 3 மணி நேரத்திற்கும் மேலாக கொட்டி தீர்த்த கனமழை. தரைப்பாலம் மழைநீரில் மூழ்கியதால் போக்குவரத்து பாதிப்பு. மதுரையில் வெளுத்து வாங்கிய கனமழையால் மக்கள் அவதி. வீடுகளுக்குள் மழைநீருடன் கழிவுநீர் புகுந்ததால் நோய் தொற்றும் பரவும் அபாயம். புதுக்கோட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக வெளுத்து வாங்கிய கனமழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள், விவசாயிகள் மகிழ்ச்சி. திருப்பூரில் வடிகால் வசதி ஏற்படுத்தாததால் வீடுகளுக்குள் புகுந்த மழைநீர். தேர்தல் நேரத்தில் கொடுத்த வாக்குறுதியை திமுக கவுன்சிலர்கள் நிறைவேற்றவில்லை என மக்கள் குற்றச்சாட்டு. புவனகிரி அருகே 10,50,000 ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட உலர்களத்தில் தண்ணீர் தேங்கி நிற்கும் அவலம். வேளாண் துறையால் அமைக்கப்பட்ட உலர்களம் விவசாயிகளுக்கு உதவவில்லை என மக்கள் வேதனை. கோவில்பட்டி அண்ணா பழைய பேருந்து நிலையத்தில் மழைநீருடன் தேங்கியுள்ள கழிவுநீர். விடியா ஆட்சியில் நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை வடபழனி முருகன் கோயில் பிரம்மோற்சவ 7ஆம் நாள் விழாவில் குதிரை வாகனத்தில் உற்சவர் புறப்பாடு. கோயில் வளாகத்தில் நடைபெற்ற ஊர்வலத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம். ஐந்தாம் கட்ட நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நிறைவு. 60% வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் தகவல். குஜராத் மாநிலம் அகமதாபாத் விமான நிலையத்தில் ISIS அமைப்பைச் சேர்ந்த 4 தீவிரவாதிகள் கைது. கைதான தீவிரவாதிகள் இலங்கையைச் சேர்ந்தவர்கள் என தகவல். தெலங்கானா மாநிலம் நல்கொண்டா அருகே டாடா ஏஸ் வாகனம் மீது லாரி மோதிய விபத்தில் 8 பேர் படுகாயம். லாரி மோதியவுடன் காற்றில் பறந்து கவிழ்ந்த டாடா ஏஸ் வாகனம். இன்று நடைபெறும் IPL குவாலிஃபயர் முதல் போட்டியில் கொல்கத்தா மற்றும் ஹைதராபாத் அணிகள் பல பரீட்சை. நேரடியான இறுதிப் போட்டிக்கு முன்னேற இரு அணிகளும் தீவிரம்.
கடலில் குதூகலமாக பயணித்து மகிழ்ந்து வரும் நடிகை பிரியங்கா மோகன் கோடை விடுமுறையை இனிமையான முறையில் மகிழ்ந்து வருவதாக பதிவு.